எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதத்துக்கு பச்சை மொச்சை பயிறு எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு பச்சை மொச்சை பயிரை எடுத்துக்கோங்க. அது தோலை எடுத்துகிட்டு உள்ளே இருக்க அந்த பயிரை மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை கழுவிட்டு 2 லிட்டர் குக்கர் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் போட்டுட்டு அதை நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதை மிக்சியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த பச்சை மொச்சை பயிரை எடுத்து அந்த குக்கரில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் 1/4 கிலோ பச்சை மொச்சை பயிரை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச அந்த தண்ணியும் அந்த தேங்காயும் அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உப்பு எடுத்து போட்டுக்கோங்க. அதை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியெல்லாம் அந்த மிக்சியை கழுவிட்டு அந்த தண்ணியெல்லாம் எடுத்து அதில் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உப்பு போட்டதுக்கப்புறம் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. காரம் ரொம்ப கம்மியாக வேணுங்கிறவங்க ஒரே 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் எப்படி செய்கிறதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், அதை பார்த்து செஞ்சுக்கோங்க. அதுக்கு விருந்தார் ஆச்சி சமையல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் அந்த குக்கரை மூடிட்டு அதுக்கப்புறம் ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டுட்டு கேஸ் ஸ்டவ் மீடியத்தில் வச்சுக்கோங்க. ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த இதை எடுத்து பாருங்கள். அதில் தண்ணி கொஞ்சம் நிறையா இருந்துச்சுன்னா திரும்பி கொதிக்க வச்சு தண்ணியை நல்லா வற்ற வச்சுருங்க. இந்த மாதிரி இந்த பயிரை எடுத்து கையில் எடுத்து இப்படி அமுக்கி பாருங்கள். நல்லா அமுங்குச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. நன்றி.